வக்கீல் சார் என் மனைவி மறுபடியும் மாங்காயை தின்றா சார். 7வது புள்ளைய உருவாக்கிட்டா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. இப்படி தப்பு பண்றாளே சார். தப்பு அவங்க மட்டும் தான் பண்ணாங்களா? நீங்களும் தானே? நினைப்பே இல்லாதவனுக்கு நினைப்ப ஊட்டினது இவதான் சார். ஆமா. சரி, நடந்து போச்சு. கருவை கலைச்சிடை. என்னதே கருவை கலக்கிறதா? என்னங்க குழந்தை வேலை? இதென்ன குருவி கூட உங்க இஷ்டத்துக்கு பிரிச்சு போடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். செத்தாலும் சரி அந்த புள்ளைய பெத்துட்டு தான் சாவேன். கருவை கலைச்சிட்டு தான் எனக்கு மொத்த வேலையே. அது நடக்காதுங்க. நடத்தி காட்டுறேன். பாக்கலாமா? பாப்போம். அனாவசியமா ஏன் சண்டை போடுறீங்க? உங்க கேஸுக்கு தீர்ப்பு சாயந்தரமா நானே சொல்றேன். இப்ப வீட்டுக்கு போங்க. அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பீலே கிடையாது. வாங்க போலாம். கையோடி, நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். முடியாது. நான் உங்க கூட தான் வருவேன். உங்களை விட்டு நான் எங்க போறது? கூடவே வருவேன். மகாகணம் பொருந்திய நீதிபதி அவர்களே, மாலையில் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறீர்கள்? நித்திய கல்யாண விருப்பப்படி அந்த குழந்தை பிறக்கும். அதே சமயம் குழந்தைகள் விரும்பாத அந்த குழந்தை அவங்க வீட்டுல இருக்காது, நம்ம வீட்டுல வளர்த்தோம். நாம அதை தத்தெடுத்துக்குவோம். ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு தான் முதல்ல இந்த புத்திசாலி வக்கீலோட மனைவியா பேசியிருக்கேன். எனிஹவ், உன் தீர்ப்புல எனக்கு பரிபூரண சம்மதம். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, நித்திய கல்யாணுக்கு பிறக்க போற குழந்தை நாங்க தத்தெடுக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு கைமாற இருந்தாங்க 10,000. ஐயோ, 10,000 ரூபாயா? கடவுளே, இன்னைக்கு தான்டா நீ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்ட. மா, அடுத்த குழந்தைக்கும் இப்பவே அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா? வாய் முடுங்க. இப்படி எல்லாம் கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, உங்க மடியிலயும் ஒரு குழந்தை தவழணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. அது என் குழந்தைன்னு நீங்க முடிவெடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனப்பூர்வம் அதை உங்களுக்கு நான் தர்றேன். நான் போயிட்டு வர்றேன். எங்க போறீங்க? குழந்தைங்களுக்கு இன்னைக்கு கோழி வாங்கி சமைச்சு போறதா சொன்னேன். அதான் கடத்தருவுக்கு போறேன். இது பாருங்க, நீங்க இனிமே எங்கேயும் போக கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு? நீங்க. நானா? ஆமா, இந்த நிமிஷத்துல இருந்து நித்திய கல்யாணம் எங்க வீட்டுல தான் இருக்கணும். அவங்க வயத்துல வளருது எங்க குழந்தை. அந்த குழந்தை நல்லபடியா வளர நல்ல ஊட்டம் கொடுக்கணும். டாக்டரை வச்சு அடிக்கடி செக்அப் பண்ணணும். புரியுதா? புரியுதுமா. மிஸ்டர் ராஜா, யூ ஆர் a very busy lawyer. Even then, என் கேஸ் விஷயமா நீங்களே பர்சனலா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். I am very grateful to you. It's all right, sir. உங்க எஸ்டேட் டாக்குமெண்ட்லாம் பார்க்கலாமா? Definitely. செக்ரட்டரி, நம்ம எஸ்டேட் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வாமா. மிஸ்டர் ராஜா, ஏதோ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். இந்த பொண்ணு, her name is Lalita. She is my secretary. கோயம்புத்தூர் பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா 3 மாசம் தான் ஆச்சு இங்க டிரான்ஸ்பர் ஆகி. வெரி பிரில்லியன்ட் கேர்ள், பட் she is very unlucky. என்ன சொல்றீங்க? எஸ் மிஸ்டர் ராஜா, கல்யாணத்தனக்கு இவ புருஷன் ஒரு கொலைகேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டார். கட்டின புருஷன் குடிக்காரனா கொலைக்காரனா இருந்தா ஒரு பொண்ணு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஹலோ அங்கிள். ஏய் கோபி, நீ எங்க இப்படி? இது எங்க வீடு தான். ஆனா இன்னைக்கு நாங்க காலி பண்ணி போறோம். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடா? லலிதா, என்ன சந்திக்காமலேயே வீட்டை காலி பண்ணிட்டு போக முடிவு பண்ணிட்டியா? ஒரு தடவை புயலாலையும் பூகம்பத்தாலையும் பாதிக்கப்பட்டவங்க அடுத்த தடவை அது வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இடத்த மாத்திடுவாங்க இல்லையா? ஓஹோ, சரி போ. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. லலிதா, நான் உன்னைத்தான் உயிருக்குயிரா காதலிச்சேன். ஆனா நீ என் காதலை கொன்னு அந்த ரத்தத்தை குங்குமமாக்கி உங்க அக்கா நெத்தியில பொட்டா வச்சுட்டு போயிட்டியே, அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? ராஜா, நம்மதுன்னு நினைக்கிறத, நமக்கு சொந்தமானத இன்னொருத்தருக்கு கொடுக்கிற அந்த உரிமை, அந்த அதிகாரம்,
அந்த சுதந்திரம் நமக்கு தான் உண்டு. உங்க அன்போ உயர்ந்த உள்ளமோ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையில தான் அப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன். அது தப்பா? என்னை விட எங்க அக்கா உங்களை அதிகம் விரும்பியிருக்கா. உங்களை பிரிஞ்சு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனா அவ நீங்க இல்லன்னா உயிரையே விட்டுறதா முடிவே பண்ணிட்டா. என்ன பொறுத்தவரை எங்க அக்கா ஒரு தேவதை. உங்களை மாதிரி நல்ல மனம் படிச்ச ஒரு தெய்வ பிறவியானதா அவளை சந்தோஷமா வாழ வைக்க முடியும். உங்க அன்போ அரவணைப்போ நிச்சயமா எங்க அக்காக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களை விட்டு விலகிட்டேன். உங்க அக்கா வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டு நீ இருட்டுல கடந்து தடுமாறுறியே. உங்க அக்காவுக்காக உன் காதல அழிச்சுக்கிட்டு ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாத மாதிரி இப்படி அனாதையா ஒதுங்கி வாழறியே. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல லலிதா. இனிமே உனக்கு இந்த நரக வாழ்க்கை வேண்டாம். புறப்படு. இப்ப எங்க வீட்டுக்கு புறப்படு. வேண்டாங்க, அந்த நினைப்பே உங்களுக்கு வர வேண்டாம். அந்த வீட்டுல எங்க அக்கா சந்தோஷமா வாழணுங்கிறதா ஆசை. ஆனா அவ சந்தோஷத்துக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவ தன் முடிவை தேடிக்குவா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். கடந்த கால நினைவே இல்லாம என்ன நீங்க நிரந்தரமா மறக்கணும். அதனாலதான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறதா முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீ எங்கேயோ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிற நம்பிக்கையில என் மனசை நான் பேத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நீ எந்த ஆதரவும் இல்லாம இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிலைமையில உன்னை நிராதரவா விட்டுட்டு போனா நான் நிம்மதியா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இவ்வளவு கஷ்டப்படுற நீ எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நான் உங்க அக்கா கூட சந்தோஷமா வாழ முடியும் நீ நம்புறியா? அவளோட வாழ்க்கையே நிம்மதியை இது பாதிக்காதா? சொல்ல லலிதா, அப்படியெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நீ இந்த தியாகத்தை செய்தியா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் எங்க அக்கா வாழ்க்கையில நடக்க கூடாது. சரி, நான் இங்கேயே தங்குறேன். ஆனா ஒரு நிபந்தனை, எந்த நிலைமையிலையும் நான் இங்க இருக்கேங்கிறது எங்க அக்காவுக்கு தெரியக்கூடாது. நிச்சயமா சொல்ல மாட்டேன். அப்ப நான் வரேன். மௌனம் என்னும் ராகம் விழிபாடுதோ, மஞ்சள் மின்னும் தேகம் துணை தேடுதோ. இளவே நிற்காலம் தானே சிறு பூவில் ஊறும் தேனே, வாங்கவும் தாங்கவும் வேளை வந்ததோ. மௌனம் என்னும் ராகம் விழிபாடுதோ, மஞ்சள் மின்னும் தேகம் துணை தேடுதோ. இளவே நிற்காலம் தானே சிறு பூவில் ஊறும் தேனே, வாங்கவும் தாங்கவும் வேளை வந்ததோ.
ஓடையென நீ ஓடி வர நான் ஓடமென ஆடத்தான் நீர் ஓடையென நீ ஓடி வர நான் ஓடமென ஆடத்தான் நான் கொஞ்ச நீயும் கொஞ்ச நாணங்கள் போகக்கூடும் நான் தீண்டினால் நோய் தீர்வதை நீ காணலாம் போக போக மௌனம் என்னும் ராகம் பிடிபாடுதோ கைவசம் யார் கேட்பது இப்போது என் காதலி என் கைவசம் யார் கேட்பது இப்போது ஏகாந்த வேளைதானே ஆரம்ப லீலைதானே நான் பாடுவேன் போராடுவேன் உன் பார்வைகள் தூண்ட தூண்ட மௌனம் என்னும் ராகம் விழிபாடுதோ மஞ்சள் மின்னும் தேகம் துணை தேடுதோ இளவேனிற் காலம் தானே சிறு பூவில் ஊறும் தேனே வாங்கவும் தாங்கவும் வேளை வந்ததோ லலிதா 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 அலைகளுக்கு நடுவில் நீ மாட்டிக்கிட்டு தவிச்சப்போ நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன்னோடதான். லலிதா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னது? கோபி உன் மகனா? ஆமா. அவன் அப்பா யாரு? லலிதா, ஏன் பேச மாட்டேங்கிற? உன் மௌனத்துக்கு அர்த்தம்? அதை பத்தி பேச இது நேரம் இல்ல. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உங்களை ரொம்ப நேரம் இங்க பார்த்தா ஏதாவது அவதூறா பேசுவாங்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. Please.